மைண்ட் ஆஃப் பண்ணுங்க, ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க, ஜாலியா இருங்க, ஜிம்கானாவை கேளுங்க வித் சாந்து அண்ட் கிகி அண்ட் இட் இஸ் கால்ட் ஜாலியோ ஜிம்கானா. அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி Happy வேலண்டைன்ஸ் Valentine's டே. Day. எஸ் To all the lovers out there who are going to love someone, who are in a relationship, லவ்ங்கிறது எப்படி வேணா இருக்கலாம், பட் வேலண்டைன்ஸ்ங்கிறது அந்த லவ் பண்றவங்களுக்கு மட்டும்தான். எஸ் ஸோ லவ் 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 இன்னைக்கு ஃபுல்லா லவ் பத்தி தான் நாங்க பேச போறோம். Jolio Gymkhana, Jolio Gymkhana, with Shantanu and Kiki. ஹாப்பி பர்த்டே கீகி. February 11th அவங்க பர்த்டே. ஸோ அதனால வந்து using this opportunity to wish Kiki very very happy birthday. தேங்க்யூ. ஓகே ஸோ லவ் பத்தி பேசலாம். Yes. என்ன பேசலாம்? உனக்கு என்ன எனக்கும் பேசலாம்? சம்மந்தமே சொல்லு. இல்லையே நம்மளுக்கு அதுக்கும். சம்பந்தமே இல்லையா? Hey fool, அவன் நம்மள கலாய்க்கறான்டா. எவ்வளவு லவ் பண்ணிருக்கோம், எவ்வளவு இப்பயும் விழுந்து love விழுந்து. பண்றேம்மா. இப்பயே லவ் பண்றேன். என்ன இப்பயும் லவ் love பண்றேன். பண்ணிருக்கோம்? அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே இல்ல ஆரம்பத்துல எல்லாம் எப்படி லவ் பண்ணோம், இப்ப அந்த லவ் எப்படி மாறி இருக்கு. ம் முன்னெல்லாம் எவ்வளவு கிஃப்ட்ஸ் கொடுத்து எவ்வளவு ஷேர் ஷாக் ஆகி பண்ணிட்டு. திரும்புறாரு இப்படி. ஏங்க அப்படிலாம் இல்லையா? See, நாங்க வந்து பெருசா இந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறதெல்லாம் கிடையாது. We are not that type of நாங்கன்னு சொல்லாத, You like நான் சொல்லு. பிகாஸ் நீ அதை நீ பெருசா மைண்ட் பண்ணிக்க கொண்டாடிட்டியா? மாட்டேன், கொண்டாடுறது இல்ல. ஆ. பட் அந்த வேலண்டைன்ஸ் டே அதுமா உங்ககிட்ட வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, ஆ. உனக்கு நான் வந்து சாக்லேட்ஸ் கொடுப்பேன், உனக்கு நான் பொம்மை வாங்கி தருவேன், அது நீ உனக்கு அப்ப greeting நீ cards அடிக்கடி கொடுப்பேன். கொடுப்பமா. வேலண்டைன்ஸ் டேக்கு பட் வேலண்டைன்ஸ் டேக்கு ரொம்ப ஸ்பெஷலா அதை பண்ணுவேன். இவர் அத இவர் அதெல்லாம் பாப்பாரு. பட் எனக்கு அந்த வேலண்டைன்ஸ் டே எல்லாம் பெருசா அதுல ஒரு இது இல்ல, உடன்பாடு பிகாஸ் இல்ல. ஆல் எவ்ரி டே இஸ் வேலண்டைன்ஸ் டே ஃபார் யூ. இப்ப நீ எனக்கு கொடுத்திருக்க நிறைய கிஃப்ட்ஸ். நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்திருக்கேன் நான். நிறைய கொடுத்திருக்க. அதனால அதுல ஏதாவது ஒரு gift சொல்லு பார்க்கலாம். அதான் ஹார்ட் பொம்மை கொடுத்திருக்க. அந்த பொம்மையா கொடுத்து உயிரை எடுப்பான். எது ஹார்ட் பொம்மை. ஹார்ட் பொம்மை இஸ் வெரி ஆப்வியஸ். வேற ஏதாவது gift ஞாபகம் வச்சு சொல்லு பார்க்கலாம். கம் ஆன். பப்பாய் பொம்மை. ஆ பப்பாய் இஸ் மை ஃபேவரட். ஓகே, அப்புறம் அது என் பர்த்டேக்கு கொடுத்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன கொடுத்த? அடிப்பாவி, அவ்வளவு வருஷம் அவ்வளவு கிஃப்ட்ஸ் கொடுத்தேனே. வேற என்ன கொடுத்த? Dress வாங்கி கொடுத்த. ஆ, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கொடுத்திருக்க நீ கிஃப்ட்ஸ் எனக்கு. உனக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்ல Dress கொடுத்திருக்க, ரிங் கொடுத்திருக்க. ஆ, ரிங் எல்லாம் அப்புறமா ஆ. பேங்கிள் வாங்கி முன்னாடி கொடுத்திருக்க. நான் சொல்றேன், நான் செயின் வித் சொல்றது ஹார்ட் பென் இதெல்லாம் அப்புறமா. நீ நான் முன்னாடி சொல்றது வந்து முன்னாடி காலேஜ் டைம்ல லவ் பண்ணப்போ. அதான் அதெல்லாம் தான் அந்த பொம்மை தான் நிறைய வரும் அப்பெல்லாம். சோஷியல் மீடியால நான் வந்து பயங்கரமா கீக்கிக்கு முன்னாடிலாம் விஷ் பண்ணி போடுவேன் லவ் பண்ற டைம்ல. அப்போ ஒருத்தன் என்ன ஃபோன் பண்ணி திட்டுவான், டேய் நீ லவ் பண்றனா தயவு செஞ்சு உனக்குள்ள வச்சுக்கோடா, ஃபோன் பண்ணி பேசுறா, இந்த மாதிரிலாம் போட்டு என்ன சாவடிக்காதடா அப்படிம்பாங்க. இந்த எஸ், மாதிரி நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு. நான் வந்து அவருக்கு கம்மியா தான் கொடுப்பேன். ஆனா வந்து அது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா காஸ்ட்லியா கொடுப்பேன். ஒண்ணு கொடுத்தாலும் சும்மா நச்சுன்னு கொடுக்கணும்ல. இப்போ சரி, எல்லாமே நான் இப்போ வாங்கி வாங்கி கொடுத்த கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இப்ப நீ சொல்லுப்பா ராஜா. ஆ, சொல்லு, நான் என்ன வாங்கி கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்? கிஃப்டா மாட்டினியா? ஷூ வாங்கி கொடுத்துருக்கேன், வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆ, அதுக்கப்புறம் எங்க அத்தா கோழி வளர்க்க சொல்லிச்சு. சரி, நான் அதான் நீ வாங்கி திணற அந்த ரொம்ப. மாதிரி இல்ல. திணற. அதான் ஷர்ட் வாங்கி கொடுத்துருக்கேன். ஷர்ட்ஸ் நிறைய வாங்கி பாய்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்கேன். வாங்குறது வேற ஆமா, அப்புறம் நிறைய வாட்ச் அண்ட் ஷூ தான். இல்ல? ம். பீட்ஸ், ஆமா, பீட்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், clothes, ஏர்பாட்ஸ் வாங்கி yeah. கொடுத்துருக்கேன், இந்த க்ளோத்ஸ். கோல்ட் எல்லாம் வாங்கி தர மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்கவும் பிடிக்காது. ஐ டோன்ட் பிடிக்காது லைக் டு அவருக்கு. வேர் Yeah. ஆர்னமெண்ட்ஸ். ஆமா, சோ அதனால இவர் எனக்கு நிறைய அந்த செயின்ஸ் பெண்டன்ட் அதெல்லாம். ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து சொல்லியிருக்கேன் வேலண்டைன் டே அப்படிலாம் நீ எனக்கு வாங்கி தரணும்னா இல்ல, எனக்கு ஐ எம் நாட் ஈவன் இன்ட்ரெஸ்டட். எனக்கு ஆமா. எப்ப தோணுதோ அப்ப அதுக்கப்புறம் வாங்க. ஸ்டாப் பண்ணிட்டோம் அதை. யா சோ பெருசா அதுல நாங்க பெருசா ஒன்னும் லெட்ஸ் கோ அவுட் ஃபார் டின்னர், லெட்ஸ் கோ அவுட் ஃபார் டேட் அதெல்லாம் கிடையாது. அந்த கப்பிள் நாங்க கிடையாது. ஏய் இடியட், யூ forgot one thing. வாட்? ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கு நான் உனக்கு ஷூட்டிங்க்கு ஒரு நாள் உன் காரை திறந்தோடனே ரெட் பலூன்ஸ் ஃபில் பண்ணி ரெட் கலர்ல ஹார்ட் கேக் அமிச்சேனே. How can you ஆமா forget? ஆமா ஆமா, இல்ல அதை நான் சொல்ல யாருங்க? வந்தேன், அதை நான் சொல்ல வந்தேன். அலங்கார பந்தலிலே அலங்கார கீகி அவ்வளவு ஸ்வீட்டா வந்து ஒரு வாட்டி வந்து ஏன்னா ஆமா. எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். ஏன்னா இவரு சுத்தி ஆட்கள் இருக்காங்களே எல்லாம். எந்த ஷூட்டிங்ல அது? எனக்கு ஆனா சதீஷ்னு ஒரு டிரைவர் இருந்தார்ல,
ஆமா. அவர் வச்சு ஃபோன் பண்ணி, "அம்மா நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி யாருக்கும் தெரியாம பண்ணுப்பான்னு" சொல்லி அவரு ஸ்கோடா கார் வச்சிருந்தாரு அப்போ பிளாக் கலர்ல. ஏதோ ஷூட்டிங்ல சென்னையில தான். சென்னையில நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த ஃப்ரெஞ்ச் லோஃப்ல வந்து ரெட் கலர் ஹார்ட் அழகான ஒரு கிளாஸியான கேக் கிடைச்சுச்சு. அதுல ஹேப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு எழுதிட்டு, ஃபுல் ரெட் பலூன்ஸ் பாக்கெட்டா வாங்கி குடுத்துட்டு, "இங்க பாருப்பா, ஃபுல்லா நல்லா ஊதி கார் ஃபுல்லா ரெட் கலர் அதாவது எல்லா வேலையும் டிரைவர் கிட்ட குடுத்துறது. குடுத்துட்டேன்." ஏன்னா நான் போ நீ முடியாதுல்ல. ஊதி ஊதி உள்ள போடுப்பா அப்படின்னு. ஆமா. தயவுசெய்து அதையாவது ஒழுங்கா பண்ணு. ஆனா அவருக்கு தெரியாம பண்ணுன்னு சொல்லி, ஆனா பக்காவா பண்ணான் அந்த பையன். நீ ஆமாமா. இட் இஸ் கண்டுபிடிக்கல. ஆக்சுவலி a very big surprise. Yeah. எஸ், நான் கார் கதவு திறந்தோனே உள்ள ஷூட்டிங் இருந்து முடிஞ்சு பலூன்ஸா வெளில வந்துச்சு எனக்கு. ஷூட்டிங் டைம்ல ஆமா, தானே? ஆமா. அதனால ஆன் திஸ் வேலண்டைன்ஸ் டே யார் யார் வந்து சும்மா ஜாலியா ஒரு ஃப்ளிங்கா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படிலாம் இருக்காதீங்க. இஃப் யூ ஆர் வெரி சீரியஸ் அபவுட் த ரிலேஷன்ஷிப், அது உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி, ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த பர்சன். அதுதான் உண்மையான வேலண்டைன். ஆமா, அதுதான் உண்மையான Yeah. வேலண்டைன் கரெக்ட். அண்ட் பி ஓப்பன் டு தட் பர்சன். அந்த பர்சன் கிட்ட போய் சொல்லுங்க. Yeah. யார் யார் இத்தனை வருஷம் சொல்லாம இருக்கீங்களோ, உங்களுக்கு உண்மையிலேயே அவங்கள பிடிச்சிருக்குன்னா போய் சொல்லிருங்க. சும்மா வேலண்டைன்ஸ் டேன்றனால நம்மளுக்கே நம்ம வந்து ஒரு டெஸ்ட் குடுத்துக்கலாமே. நம்ம மெமரிய வந்து நம்மளே கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணலாமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். பர்த்டே Of course, February 11th. இப்ப கேட்டாங்களா வருஷத்தை? God. Okay, sorry. ஓகே. நோந்து வந்து ஆகஸ்ட் 24. நெக்ஸ்ட் ஆ. ஃபேவரட் ஃபுட் கீகி இது. சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு. ஓகே. ஃபேவரட் ஃபுட். சாந்தனுது ஐயோ லிஸ்ட் இருக்கே. ஏய், எது ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன்? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ஒரு எபிசோட்ல பேசணும். மேக்கிங் இட் சிம்பிள்னு. அதான் ஆ. யூ லைக் ஆல் நான்வெஜ். ஆமா, நான்வெஜ்ஜும் பிடிக்கும். பட் எது நான் ரொம்ப அதுதான் விரும்பி எல்லாமே சாப்பிடுவேன்? பிடிக்கும். சாட் ஐட்டம்ஸ் பிடிக்கும், நான்வெஜ் பிடிக்கும். Basically, I love food. Yeah, so Next question, please. more than Kiki, he loves food. Okay, my அப்படி சொல்ல favorite. முடியாது. Okay, விட்டுரு. ஆ. My favorite color. Your favorite color. You like bright red actually. ஆனா எனக்கா வந்து நீ வந்து நெயில் பாலிஷ் ரெட் இந்த நெயில் பாலிஷ்லாம் சொல்லாத. ஆ. என்னோட ஃபேவரட் கலர் மட்டும் சொல்லு. ஜெனரலா Black பிடிக்கும், ஒயிட் பிடிக்கும். மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி லைலாக் கலர் பிடிக்கும். அதாவது என் காஸ்டியூம் என்னென்னலாம் காட்டுறேனோ அந்த கலர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. என் ஷூட்டிங் போடுற காஸ்டியூம் கலர். உனக்கு எல்லா கலரும் பிடிக்குமா? Okay. Because you carry off all the colors so well. இருந்தாலும் என்னோட பீரோ நீ பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். பக்கத்துல தானே இருக்கு. ஆமா, என்ன கலர்ஸ் நிறைய இருக்கு சொல்லு. எல்லா கலருமே இருக்காங்க. நிறைய கொஞ்சம் ஒயிட், டாமினேட்டிங்கா ப்ளூ. இருக்கு. அதான் ஒயிட் அண்ட் ப்ளூ, Black. கரெக்ட். ம். ஓகே. உன்னோட ஃபேவரட் கலர் ஆப்வியஸ்லி Black. ம். கரெக்ட்? ஓகே. Black and white, yeah. But ஃபேவரட் Black தான் actually favorite. ஃபேவரட் கிஃப்டா? சாந்தனு கொடுத்ததுலயே ஃபேவரட் கிஃப்ட் வந்து he gave me a nice gold கடா. ஒரு கோல்டன் பேங்கிள் கடா மாதிரி என் பர்த்டேக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வரைக்கும் அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்பப்போ. ஆனா அண்ட் அது டைமண்ட் இயரிங் ஹார்ட்லயே ஒயிட் the டைமண்ட் இயரிங் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்ப நான் யோசிக்கிறியா நான் என்ன கொடுத்தேன்? இல்ல கீகி கொடுத்ததுல வந்து எனக்கு யூஸே பண்ணாத எதையும். அதான் அவங்க எனக்கு பண்ணவே ரொம்ப மாட்டாருங்க. ரொம்ப பிடிச்ச ஒரு டீசல் வாட்ச் ஒன்னு இருக்கு. பட் அதை நான் யூஸே பண்றது இல்ல. பிகாஸ் இந்த ஆப்பிள் வாட்ச் மாறினதுல இருந்து அது வெரி பேட். அதோட ஸ்ட்ராப்ஸே மாத்தி போயிட்டு இருப்போம். வெரி பட் பேட். அது இல்லாம அவங்க கொடுத்த A6 ஷூ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷூ. அதை நான் ஆ, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பீட்ஸ் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் மேல அது உடைஞ்சிருச்சு. யா. இட்ஸ் ஓகே. வாங்கிடலாம். ஓகே. இப்ப வந்து 2 பேர் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ண இடம். டுகெதர். ஆக்சுவலி இது பிஃபோர் வெட்டிங்கா ஆஃப்டர் வெட்டிங்கா? பிஃபோர் வெட்டிங்னா நான் சொல்லுவேன். ஆஃப்டர் வெட்டிங்கும் நான் சொல்லுவேன். சொல்லு பிஃபோர் பார்க்கலாம். வெட்டிங்னா எங்க சொல்லு நீ பார்க்கலாம். சொல்லு. நம்ம யோசிக்கிறல்ல. நான் யோசிக்கல, எனக்கு தெரியும். நீ சொல்லு. சொல்லு நீ. நீ சொல்லு. பெங்களூர். ஓகே. நீ என்ன சொல்ல வந்த? இல்ல, நான் வேற ஏதோ சொல்ல வந்தேன். என்ன சொல்லு. இல்ல, நம்ம பிஃபோர் வெட்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் சேர்ந்து போனது வந்து மாயாஜால்ல ஒரு படத்துக்கு. ஊருக்கு டிராவலிங். ஓ, டிராவலிங். டிராவலிங். மாயாஜாலும் டிராவலிங் தானே? நோ நோ நோ. பரவா படிடா ஒழுங்கா படிடா பெங்களூர். பெங்களூரு. ஆஃப்டர் வெட்டிங் ஃபர்ஸ்ட் ஊரு கோவா. கரெக்ட். Yes. எஸ். ஓகே. நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட் பத்தி கேட்டிருக்காங்க. ஐயோ நான் மேலங்க 6th ஸ்டாண்டர்டா 5th ஸ்டாண்டர்டா? ஃபர்ஸ்ட் மீட் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. முழுக்குன்னு தலையில எண்ணெயை ஏய் வச்சு சீவி தட் இஸ் இவ வந்து ஸ்கூல் படிக்கும் போது இவளும் இவங்க சிஸ்டர்ஸும் வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல வந்து கார்ல வந்து நிப்பாட்டிட்டு ஹலோ இந்த ஈவ் டீசிங் பண்ணுவாங்கல்ல பசங்க, அந்த மாதிரி வந்து இந்த ஒரு பொண்ணுங்க கும்பல் இருக்கும் இவங்க கசின்ஸ் எல்லாம். அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஈவ் டீசிங் பண்ணுவாங்க. நான் வெளில அந்த ஸ்கேட்டிங் பண்ணிட்டு வெளில கிரிக்கெட் ஆடிட்டு வருவேன். அங்க இருந்து கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா சைலண்டா கிண்டல் அடிப்பாங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும் அவங்க என்ன பார்த்து ஏதோ பேசிட்டு எனக்கே ஒரு இருக்காங்க. தோணல் ஒன்னதான் பாக்குறோம். நாங்க மத்த பசங்களும் இருந்தாங்க வரல. ஆமா அப்படியே நீங்க வந்து என்னதான் பார்த்து என்கிட்ட தான் பேசுறீங்க. ஆனா இது லேட்டர் ஆன் உன் சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க. அங்க வந்து நின்னு நீங்க கிண்டல் அடிச்சது என்னதான் அப்படி. அதெல்லாம் விட நீ என்னைய ஃபர்ஸ்ட் அப்பயா மீட் பண்ண?
இல்ல எனக்கு வேகா ஞாபகம் இருக்கிறது அதுதான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த குட்டி வயசுல வந்து நம்ம பர்த்டே பார்ட்டிஸ்க்குலாம் போவோம். ஞாபகம் இருக்கா? எனக்கு அது விஷுவலா ஞாபகம் எனக்கு இருக்கு. ஞாபகம் இருக்கு. லைக் அந்த 5th ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட் அந்த டைம்ல நாங்க இந்த மாரி பர்த்டே பார்ட்டிஸ் நெறைய போம்போது, இவரு டான்ஸ் ஆடுவாரு. நாங்க டான்ஸ் ஆடுவோம் கசின்ஸோட. அப்புறம் ஸ்ரீதேவி இருக்காங்கல்ல, விஜயகுமார், ஸ்ரீதேவி அவங்களும் வருவாங்க. ஸோ இவங்க எனக்கு எனக்கு அதெல்லாம் ஞாபகம் எனக்கு இருக்கு. அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அதான். ஓகே. ஒன் திங் யூ ஹேவ் ஹிட் ஃப்ரம் யுவர் பார்ட்னர். நெறைய திங்ஸ் அப்பப்போ ஹைடிங் இருக்குமே. என்னடா? சீ. நான் என்ன மறைச்சிருக்கேன்? உன்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டேன். நீ நான் உன்னைய மட்டும் சொல்லு. நீ சேர்த்து தான் சொல்றேன். சில விஷயங்கள்லாம் ஓகே அது மறைச்சிட்டா பாவம் அவருக்கு டென்ஷன் கொடுக்க வேணாமே. அடிக்கடி நான் வந்து சாப்பிட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம் கேப்ல வந்து வாயில போய் ஏதாவது ஸ்வீட் போட்டு வந்துருவேன். அதை நான் மறைச்சிருவேன் உங்ககிட்ட இருந்து. அவர் நினைச்சிட்டு இருக்காரு மறைச்சிடுறேன்னு எனக்கு தெரியும். சாப்பிடுற விஷயத்துல அவரை நான் நம்பவே மாட்டேன். நான் வந்து மறைப்பேன். இப்ப கூட அப்பப்ப நிறைய விஷயங்கள் மறைப்பேன். ஏன்னா அவர் வந்து ஒர்க்ல இருக்கும்போது, ஷூட்டிங்ல இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு சொல்லி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக்க வேணாம், இதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மறைச்சிடுவேன். ஆனா அப்புறமா உளறிடுவேன். கரெக்டா? ஆமா. நான் ஒரு ஓட்டவாய். அதான். ஓகே. ஒன் திங் யூ லைக் அபவுட் ஈச் அதர். வாட் யூ லைக் இன் மீ? நீ சிக்கனமா இருக்கிறது பிடிக்கும். சிம்பிளா இருக்கிறது. அதுக்கப்புறம் யூ வெரி பிராக்டிக்கல் அபவுட் லைஃப். யூ பிகம் வெரி வெரி போல்ட். நீ முன்னாடி இருந்ததோட இன்னைக்கு வந்து யூ பிகம் அ மச் மோர் ஸ்ட்ராங்கர் பர்சன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. நிறைய இருக்கு. பிசிக்கலா, மென்டலா. நிறைய இருக்கு. நீ சொல்லிட்டே போலான்னு எனக்கு தெரியும். பட் நான் நம்மளுக்கு டைம் இல்ல. நம்ம எபிசோட முடிச்சாகணும். ஓகே. நான் சொல்லணும் இல்லையா உன்னை பத்தி? ஆமா. உன்னை பத்தி என்ன? உன்னோட பேஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். ஹார்ட் ஒர்க்கர். அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெரி டெடிகேட்டட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கர். அதுக்கப்புறம் அவருடைய டிம்பிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு இவனை பில்டப் பண்றான், இவன் பாட்டுக்கு அவனை பில்டப் பண்றான். என்ன நடக்குது? அவருடைய இங்கிலீஷ், அவருடைய பேச்சு, அந்த பேசுற இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி நிறைய இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் திங் யூ ஹேட் அபவுட் ஈச் அதர். இது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குமே. ஆமா. கோவம். கோவம்னா அப்படி வந்து தலைக்கு மேல ஒரு கோவம் ஒண்ணு வரும். ரெண்டாவது அவசரத்துல பேசுறது. நம்ம என்ன சொல்ல வரோம், அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு, அந்த பொறுமைலாம் இல்ல கேக்குறதுக்கு. டப்புன்னு ஒண்ணு பேசுறது. அதான் புஸ்வான மாதிரி பிஸ் பிஸ்னு பண்ணிட்டு டப்புன்னு அணைஞ்சிரும். ஆமா. எனக்கு அது பிடிக்காது. ரெண்டாவது நிறைய அசம்ப்ஷன்ஸ். எல்லாத்தையும் அசியூம் பண்ணிப்பாங்க அவங்களே. இது இப்படியா இருந்திருக்கும், அது அப்படியா இருந்திருக்கும் அப்படின்னு. நான் வந்து சொல்லுவேன், அம்மா உண்மையிலேயே இதை பத்தி நான் இப்படி யோசிச்சேம்மா, இதாம சொல்ல வந்தேன்னா அதெல்லாம் என்கிட்ட போய் சொல்லாது. நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். சில நேரத்துல நம்ம உண்மையிலே அதை ஃபீல் பண்ணிருப்போம். ஆமாண்டா நம்ம உண்மையிலே இதை யோசிச்சோம் அப்படின்னு. ஆனா அதை சொல்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கொடுக்க மாட்டான். எனக்கு உன்னை பத்தி பிடிக்காத விஷயம், சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். சொல்ற பேச்சுக்கு என் பேச்சு கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு பாரு யோசிக்கிற பாரு. என்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்ன, அப்படி எதுவுமே இருக்காது. அவ்வளவு நல்ல ஹஸ்பண்ட். நல்ல ஹஸ்பண்ட் தான். ஒத்துக்கிறேன். ஐ அம் பிளெஸ்ட். ஓகே. மை காட். என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங். நிறைய இருக்குங்க. சும்மா நடிக்கிறான். அங்கேயும் நடிப்பான், எங்கேயும் நடிப்பான். அதான் பிரச்சனை. எங்களோட பாட்காஸ்ட் வந்து நீங்க எங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, how you are spreading love to us and giving us happiness, இதே மாதிரி எல்லா வாரமும் எல்லா எபிசோடும் கேட்டுக்கிட்டு இதே லவ் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. Thank you so much. Yeah. Hope you guys have a great Valentine's Day. This is Jolly Your Gymkhana with Shantanu and Kiki. So like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and அந்த bell icon-ஐ press பண்ணுங்க. Ta-da, bye bye, happy Valentine's Day.